அடங்கலை பிளட்டி பகர். கண்ணை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. ஆடு சும்மா கத்தினே இருப்பான். ஆள் இருந்தால் கத்த மாட்டான், ஆள் இருந்தால் கத்துவான். சும்மா கத்தி. எதுவுமே நாங்கள் மருந்தே போடலை. மருந்து போடாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு குச்சி தான் வச்சோம். அது பார்த்தீங்கன்னா நிறைய தான் வந்துடும். மரவள்ளி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வந்து புதைக்கணும். புதைச்சி எருவெல்லாம் கொட்டணும். என்ன எருவு பெரிய கொள்ளையாக தள்ளுவாங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூ காய். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சைட்லாம் பஜார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து 5 ரூபான்றாங்க, 8 ரூபான்றாங்க, 10 ரூபான்றாங்க. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், அதாவது காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மருந்து எல்லாம் வச்சு அந்த பழத்தை வந்து கொடுப்பாங்க. நம்ம அதை காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். அது உடம்புக்கு கெடுதல் இல்லையா. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தே போடாமல் இயற்கையாக வளைஞ்ச செடிகளில் இருந்து வந்து என்னென்ன பழம் வந்து பறிக்க போகிறோம், என்னென்ன பழங்கள் இருக்க போகுது, அதுக்கு எப்படி என்ன மருந்து வைக்கிறோம், அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வேர் மட்டும் உள்ளே போயிருக்குது, இன்னும் புதைக்கல அதை இந்த தென்னங்கன்று. இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக குழி எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை வந்து புதைக்கணும். புதைச்சி எருவெல்லாம் கொட்டணும். என்ன எருவெல்லாம் இங்கே வந்து பாருங்கள், இந்த கேமரா காணுங்க. இந்த எருவு வந்து சாணிலாம் இருக்குது இல்லைங்களா, சாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து எருவாக மாறிச்சு. கழனிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எருவு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பயிரெலாம் வைப்பாங்க. அப்போ தான் விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும். அதுபோல் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட சாணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிங்களுக்கு விற்க போகிறோம். என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென்னங்கன்று இருக்குது, அது இன்னும் நடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு செடி. அதெல்லாம் எதுவுமே நாங்கள் மருந்தே போடலை. மருந்து போடாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு குச்சி தான் வச்சோம். அது பார்த்திங்கன்னா நிறைய தான் வந்துடும். மரவள்ளிக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் வைக்கணும். ஒரு குச்சி வச்சா அது பாட்டுன்னு பார்த்திங்கன்னா வரிசையாக வளர்ந்துடும். வளர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு கிழங்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அதாவது இவ்வளோ சைஸு தான் இருக்கும், பட் ஆனால் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு, தென்னங்கன்று, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ எடுத்து இளநீர் வந்துடும். தென்னங்கன்று, மண்மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டு வந்திருக்கு, ஏன்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இந்த மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிற டைம் இது. இந்த மரம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எருவு வைக்கணும், தண்ணி வேறு பாய்க்கணும். இதெல்லாம் வச்சோம்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பழம் வந்து பார்த்திங்கன்னா பழம் பூ எடுத்து போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் தெரியுங்களா. இது வந்து நாட்டு சீத்தாப்பழம், கிராமத்தில் கிடைக்கக்கூடிய நாட்டு சீத்தாப்பழம் தெரியுதுங்களா. அது வந்து காஞ்சி போயிருக்கு, தண்ணி இல்லாமல், வெயில் ஹெவியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஹெல்த்தி. இது கிலோவே எவ்வளோன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது. இதெல்லாம் இப்போ தான் சின்னதாக வந்திருக்கு. இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா இதெல்லாம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டுருக்கு. சில இதெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கு. எவ்வளோண்டு இருக்குது பாருங்க. இதோ இருக்குது, அடியில் இருக்குது, நிறைய காஞ்செல்லாம் போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிற டைம் தான். எலுமிச்சங்கன்று இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது கிராமப்புற மக்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் சில பேர் வெளியிலலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எலுமிச்சங்கன்று இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவுச்சி தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, சுத்தமாக தான் இருக்கணும். அந்த
தண்ணி மட்டும்தான் விடணும். கவுச்சி தண்ணி ஏதாச்சும் இருந்தால் அந்த எலுமிச்சை மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பூவும் எடுக்காது, எலுமிச்சம் காயும் காய்க்காது, அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் நாளாகும். கவுச்சி தண்ணி சுத்தமாக ஊற்றாதீங்க, சுத்தமாக வச்சுருங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பீரியட்ஸ் ஆன டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகவே கூடாது. அந்த எலுமிச்சங்கண்ணை மட்டும் போகக்கூடாது. அதுமாதிரி மாட்டு சாணம் போடலாம். ஆனால் இது மாட்டோட கோமியத்தை வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை கண்ணாண்ட கொண்டு போகக்கூடாது. அந்த மாதிரி முட்டைத்தோல் இந்த மாதிரிலாம் நிறைய போடக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் எலுமிச்சை காய்க்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழை மரம், ஓகேங்களா? இது பச்சை வாழை மரம். இது வந்து கற்பூர வாழை, நாட்டு கற்பூர வாழை. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். பழம் பழுத்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தேன் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பழுக்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உண்மை அது. வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கற்பூரவள்ளி. கீழே முள்ளு பார்த்து இந்த கொலையை இந்த பாருங்கள், பூவும் எடுத்துருக்கு கொலையும் இருக்குது. இந்த நாட்டு கற்பூரவள்ளி. பட் ஆனால் இவ்வளோ பெரிய கொலையாக தள்ளுவாங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூவெலாம் எடுத்து வாழைப்பூவெலாம் எடுத்து வடைலாம் செய்வாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், குட்டியாக வந்துருக்கு. குட்டியாக சின்னதாக இருக்கா? இந்த வரைக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சீப்பு இருக்குது. அதாவது வாழைச்சீப். வாங்க இங்கே பாருங்கள், இதுவும் பச்சை வாழை தண்ணி. இது இன்னும் கொஞ்ச நாள் போகணும். இப்போ தான் வச்சது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இது வந்துச்சுன்னா இது மரம் எவ்வளோ சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வாழை அந்த பச்சை வாழை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சைஸ் இருக்கும். இந்த குலை மட்டும் இதை காமி. இங்கே பாருங்கள், எலுமிச்சங்காய். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சைட்லாம் பஜார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து 5 ரூபான்றாங்க, 8 ரூபான்றாங்க, 10 ரூபான்றாங்க. அநேக ரேட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து மருந்து போடாமல் ஃப்ரீயாக கிடைக்கும். அது சூப்பராக. அப்புறம் வாட்டர் ஆப்பிள்லாம் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். பாருங்கள், மாமரம், குமானி மாமரம் இன்னும் வரல. 10 வருஷம்லாம் இன்னொரு காய்ச்சிரும் குமானி மாமரம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இந்த தனி வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்களா? செமையாக காய்ச்சிது. இதில் நிறைய காய்ச்சிது வாட்டர் ஆப்பிள். ஆனால் அது சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி விட்டுடணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பழுப்பு இருக்குங்களா, ஓஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஓஸில் தான் தண்ணி போகும் டெய்லியும். வந்து பார்த்திங்கன்னா அது மாதுளை மரம். அவன் தாங்க ஆடு சும்மா கத்தினே இருப்பான். ஆள் இருந்தால் கத்த மாட்டான், ஆள் இருந்தால் கத்துவான். சும்மா கத்தினே இருக்கிறான் பாருங்கள். என்னை விட்டு எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தலையாட்டுறான் பாருங்கள், எப்படி பார்க்குறான் பாருங்களா, பாருங்கள். முட்டை வரான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வரான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டங்குல பிளட்டி பகர். கண்ணை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு.